எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். அடுத்ததா பேசக்கூடியவர் ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தன் நண்பனுக்காக இந்த ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்காரு. நம்ம ஒரு மாதிரி வில்லேஜ் டைப்பான சாங்ஸ், அந்த மாதிரி இசைகள் எல்லாமே ரொம்ப நமக்கு பிடிக்கும் தான். நல்லா ரசிச்சுட்டு இருக்கும்போது புதுமையான இசையும் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான இசையமைப்பாளர்கள்லாம் வரும்போது கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானவர் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அவர்களோட கை கோர்த்து புதுமையான இசை, வித்தியாசமான இசை, அதாவது இசை நம்ம ரசிக்கிறத தாண்டி அதை வைப் பண்ணணும் அப்படின்றது இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சார் அந்த ட்ரம் ஸ்டிக் எடுத்து அடிக்கிறதுல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இசையில நம்மள நினைவு வைக்கக்கூடியவர் ரம் சிவமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். டைரக்டர் ப்ரொடியூசர் சார் அவங்க தாயை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ளஸ் மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்க. யாரையும் கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துறீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டா. அது மிரர். எதுக்கு மிரரை வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்க சொல்றாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா நமோ நாராயணி அவர் பெரிய பிளஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணா மணிமொழி அண்ணா எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆயிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசுல ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியை வரட்டும் கூட வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்க அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணன் அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூட்டின்னு போவோம். அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரல்ல இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் கிராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்னைக்கு அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், அதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் you done a very good composition, very touching, and songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களே கேட்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டே இருந்தோம், பட் எங்களுக்காக நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார். பெரிய கைத்தட்டல் சாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.